அதிமுகவுடன் தாவேக கூட்டணி அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போவதாக தொடர்ச்சியாக தகவல்கள் வெளியாகி வந்தன. உச்சகட்டமாக அதிமுக கூட்டத்தில் தாவேக கொடிகள் பறந்தபோது கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஓப்பனாக பேசியிருந்தார். இந்த நிலையில் அதிமுக கூட்டணி கோரிக்கையை தாவேக கட்சி நிராகரித்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் பனையூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவரிடம் கூட்டணி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு நிர்மல்குமார், எங்களது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. 1 மாதத்திற்கு முன்பிருந்த நிலைப்பாட்டில்தான் இப்போதும் இருக்கிறோம். தலைவர் விஜயின் பிரச்சார பயணம் தொடரும். அமைதியாக காத்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் எதிர்கொள்வோம். விஜயின் மாமல்லபுரம் ஆறுதல் சந்திப்பு தனிப்பட்டது. அதை அரசியலாக்க விரும்பவில்லை என்று தெரிவித்தார். தாவேக தனித்து போட்டியிட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தாவேக என 4 முனை போட்டி உருவாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது.